உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். திருமண மலர்கள் தருவாயா பகுதி 5. தன்னை இப்படி ஐஸ்கிரீம் பார்லரில் விட்டுவிட்டு அரவிந்தன் போய்விடுவான் என்று வேணி துளி கூட எண்ணவே இல்லை. மாவு அரைத்து கொண்டு வந்திருந்த காசுதான் மிஞ்சி இருந்தது. கையில் காசு இல்லை. சுற்றி இருந்தவர்களின் பார்வையும் நன்றாக இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதற்கு காசில்லை என்று சொன்னால் என்ன செய்வானோ என்ற கவலையே ஓவென்று அழ வைத்தது. கவுண்டரில் உட்கார்ந்திருந்த முதலாளியின் மகன் அவள் கண்கள் சிவந்து மூக்கு விடைத்து கையால் முகத்தை மூடிக்கொண்டு அழுவதை ரசித்து பார்த்தான். அழகான அந்த பெண்ணின் முகம் கன்றி சிவந்து போவதை அவன் விரும்பவில்லை. வேணியின் உடைகள் அவள் மிகவும் சாதாரண குடும்பத்து பெண் என்பதை பறைசாற்றின. ஏ பொண்ணு, ஏன் அழற? கையில் காசில்லையா என்று கனத்த குரலில் உட்கார்ந்த இடத்திலிருந்தே அதட்டினான். தாவணி தலைப்பை எடுத்து முகத்தை துடைத்து கொண்ட வேணி மெல்ல எழுந்து தூக்கை எடுத்துக்கொண்டு அவன் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு வந்தாள். அழுகை இன்னும் நிற்கவில்லை. நல்ல காலம் அங்கே கூட்டமில்லை. கூட வந்தவர் காசை எடுத்துக்கிட்டு போயிட்டாருங்க. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. எப்படியாச்சும் இந்த காசை கொண்டு வந்து 2 நாளில் கொடுத்துடுவேங்க என்று கெஞ்சலாக கூறினாள். முதலாளியின் மகன் நன்றாக தேறியவன். பெண் கொஞ்சம் வெகுளியானவள் என்று கணக்கு போட்டவன் காரியம் கைகூடுமா என்றும் யோசிக்கிறான். அவளை பார்த்து சின்னதாக புன்னகை ஒன்றை எடுத்து விடுகிறான். இந்த புன்னகை வேணியை தைரியப்படுத்தியது. பொண்ணே, கூட வந்தது யாருங்கிறேன்? ரொம்ப தெரிஞ்சவரோ? விவரமுள்ள ஆளு போல. காசு கிடக்கட்டும், விஷயத்தை சொல்லு முதல்ல என்று ஆவல் மின்ன கேட்டான். பளிச்சென்று பந்தடிப்பது போல பதில் சொன்னாள் வேணி. ஆளு கீழுன்னு பேசாதீங்க, அவரு என் காதலரு. வாயை திறந்து ஆச்சரியப்பட்டவனாக நடித்த அந்த முதலாளியின் மகன், காதலரா? நினச்சேன், நல்ல ஆளுதான், காரியம் முடிஞ்சிருக்கும், ஐஸ்கிரீம் காசு செலவுதானேன்னு மெல்ல நழுவிட்டான். கெட்டிக்காரன்தான், இதுக்கெல்லாம் தனி சாமர்த்தியம் வேணும்தான் என்றான். பேச்சின் அர்த்தம் புரியாமல் சற்று விழித்தாள் வேணி. ஒன்றும் புரியலைங்க. புரியாதுதான். சாயந்தரம் கொஞ்சம் கடை பக்கமாக வரியா? நான் கூட லாட்ஜில் ரூம் போட்டு வைக்கிறேன். அந்த ஆளு மாதிரி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். கையில் சொலையா பணத்தை எண்ணி வைக்கிறேன். இப்போ சாப்பிட்ட ஐஸ்கிரீம் அச்சாரமாக என் கணக்கில் இருக்கட்டும். வரியா என்றவன் மேஜை விளிம்பை பற்றிய கைவிரல்களை பற்றினான். ஒரே கணம், இமைக்கும் நேரம், சுரீரென்று விழுந்த அடி எங்கிருந்து வந்தது என்பது புரியாமல் கதிகலங்கி போனான் அவன். காலியாக கண்விழித்து நின்றாள் வேணி. ஏய், இந்த தேவநாதனை யாருன்னு நினச்ச என்று கத்தியபடி நாற்காலியை தள்ளிக்கொண்டு எழுந்து வருவதற்குள் கீழே வைத்த தூக்கை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள் வேணி. 1-2 ஆட்கள் எஜமானரின் கட்டளையை கேட்டு வருவதற்குள் சிட்டாக பறந்தாள் வேணி. வேகமாக ஓடி அடுத்த தெருவின் ஆரம்பத்தில்தான் வந்து முசுமுசுவென்று மூச்சிறைக்க நின்றாள். என்ன செய்கிறாள் இவள் பார்ப்போம் என்று வேணியை ஐஸ்கிரீம் பார்லரில் விட்டுட்டு வந்த அரவிந்தன் தெருமுனையில் நின்று கொண்டிருந்தான். வேகமாக ஓடினாள் வேணி. அவள் ஓடிய வேகத்தை பார்த்து கலங்கி போனான் அரவிந்தன். தொடர்ந்து ஓடிப்போய் அவளை பிடித்து விட்டான். தன்னை பிடித்தவன் அரவிந்தன் என்பதை அறியாத வேணி ஓவென்று கத்திவிட்டாள். ஏய் வேணி, ஏன் இப்படி கத்துற என்று பலமாக அரவிந்தன் பேசியதை கேட்ட பின்னர்தான் சற்று நிதானித்து அவனை பார்த்தாள். கண்முன்னாடி நிற்பவன் அரவிந்தனா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து தன்னை அவமானப்பட வைத்தவன். சுறுசுறுவென்று கோபம் தீசுவாலையாக முகத்தில் படர, கையை விடுங்க என்று கையை விடுவித்து கொள்ள முயன்றாள். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டியா? ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சு? காசு கொடுத்துட்டியா என்று அரவிந்தன் கேட்க, உலைகளத்தில் துருத்தியினால் பாயும் தீயாக மூச்சு கொதித்தது. இவனை சும்மா விடக்கூடாது. இவனை பதிலுக்கு பதில் பழிவாங்கியே தீரணும். இடுப்பில் கையை வைத்து கொண்டு ஏற இறங்க அவனை பார்த்தாள். என்ன வேணி அப்படி பார்க்குற? காசு கொடுத்துட்டியான்னு கேட்டிங்களே, அதான் பார்த்தேன். அந்த கல்லாவில் உட்கார்ந்துருக்கிற ஆள் என்ன கேட்டான் தெரியுமா? காசு கொடுக்கலன்னா கணக்கு தீக்க வரியா சாயந்தரமா அப்படின்னு கேட்குறான். இந்த ஐஸ்கிரீமையே அச்சாரமாக வச்சுக்க, கையில் சொலையா பணத்தை எண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறான் என்றாள் வேகமாக. அரவிந்தனுக்கு இப்பொழுது கோபம் வந்தது. அந்தால பெண்டு கழட்டிடுவோமா? நீ மெல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப, ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு வந்துடலாம்னு வெளியே வந்தா இப்படியா? என்ன சொல்கிற? பெண்டை கழட்டிடட்டுமா என்று கேட்டான் வீரமாக.
நீங்கள் என்ன கழட்டுறது? நான் கழட்டிட்டு தானே ஓடியாரேன். கன்னத்தில் ஒன்று விட்டேன் பாருங்க என்று கையை ஓங்கி காட்டினாள் வேணி. நிஜமாகவே அரவிந்தன் அசந்துதான் போனான். என்ன பண்ணிட்டு வந்த? ஏதாவது கொலகுல செய்துட்டியா? அப்படி இருந்தா தூக்கில் தொங்கணும் என்று பயப்படுத்தி விட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கொலை செய்திருப்பேன். நீ செய்தாலும் செய்திருப்ப. இப்போ உங்களை செய்யத்தான் போகிறேன். என் கையில் காசு இல்லைன்னு தெரியும். காஸ்ட்லி ஐஸ்கிரீமாக ஆர்டர் பண்ணியிருக்கேன்னும் தெரியும். அப்படி இருந்தும் என்னை அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டீங்களே. உங்களை என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும்னு சொல்லுவ. தெரியுது. கொலை பண்ணிடட்டுமா? அரவிந்தன் அழகாக சிரித்தான். முகவாயின் குழியில் வேணி லயித்து பார்த்தாள். என்ன பார்க்குற? நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்குது. காலம் ரொம்ப கெட்டு போச்சு. பெண்கள் ஆண்களோட டயலாக்ஸ் எல்லாம் திருடிக்கிறாங்க. திருடிங்கிறீங்க? நிச்சயமாக ஆண்களோட மனசை திருடிக்கிறீங்களே. அவர்கள் லஞ்சுக்காக சாத்திருந்த கடைக்கு முன்னால் நின்றதினால் நிதானமாக இப்படி பேசிக்கொள்ள முடிந்தது. அப்போ நான் உங்கள் மனசை திருடிட்டேனா? என்ன பொய் சொல்ல வைக்காத என்றான் அரவிந்தன். நிச்சயமாக சொல்லுங்க, நான் உங்கள் மனசை திருடலியா? இல்லை வேணி, அங்கே நளினா இருக்கா. அவள் என்னையும் நான் அவளையும் சரியாக பார்க்காத காலத்திலிருந்தே எங்கள் வீட்டில் எங்களை இணைச்சி பேசிக்கிட்டாங்க. வேணியின் கண்கள் கலங்கியது. நளினாவை இப்போ தானே பார்த்தீங்க? சின்ன வயசில் பார்த்துருக்கேன், ஆனால் காதல்னு அப்போ தெரியாது. எனக்கு இவ சொந்தம்னு ஒரு எண்ணம் மனசில் ஏற்பட்டு போச்சு. வேணி அரவிந்தனை பரிதாபமாக பார்த்தாள். அப்போ எனக்கு ஏன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க என்று ரோஷமாக உதடுகள் துடிக்க கேட்டாள். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தால் அது காதலா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. இல்லை இல்லை. அப்போ எதுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க? அவனுக்கு சீ என்று வந்தது. கரகாட்டக்காரனில் வாழைப்பழத்திற்காக செந்தில் அடிக்கும் லூட்டி மாதிரி அல்லவா இருக்கிறது. வசதி இல்லாத பொண்ணு வாய்க்கு ருசியாக சாப்பிடட்டுமேனு தான் இப்படி வாயாடியாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது. உன்ன மாதிரி குறும்பா வாயாடியாக பேசுகிற பொண்ணுங்க கிட்ட பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தவிர அமெரிக்காவில் இருந்துட்டதுனால எனக்கு ஒவ்வொன்றையும் ரசிக்கணுங்கிற ஆசை ஏற்பட்டு போச்சு. ஒரு பொண்ணுக்கு ஆசை காட்டி இல்லைன்னு ஏமாத்துறது தான் ரசிக்கிற மாதிரி இருக்குல்ல? நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்லை, என்னை நீங்கள் காதலிக்கணும். முகம் சிவந்தது அரவிந்தனுக்கு. அதுக்கு உன்கிட்ட என்ன தகுதி இருக்குது? நளினா மாதிரி பிறந்த வீடு இல்லை, படிப்பு இல்லை. எதை வச்சு என்ன ஆசைப்படுற நீ என்றான் அரவிந்தன். விக்கித்து போனாள் வேணி. அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஓடியே போனாள்.